அனைவருக்கும் வணக்கம். நீங்கள் அவளோடு எதிர்பார்த்து கொண்டிருக்கும் இந்த வர செய்திகள். செய்தி வாசிப்பாளர் சே அபிஸ்ரீ. குறுவட்ட அளவில் KSR கல்வி நிறுவனங்களின் விளையாட்டு திடலில் நடைபெற்ற தடகள போட்டிகளில் மாணவர்கள் 103 புள்ளிகளை பெற்று ஒட்டுமொத்த சாம்பியன்ஷிப் பட்டத்தை வென்றனர். தடகள போட்டிகளின் சாம்பியன்ஷிப் பட்டத்தை நமது பள்ளி மாணவர்கள் தொடர்ந்து பெறுவது இது 4வது முறையாகும் என்பதை மகிழ்வுடன் தெரிவித்துக் கொள்கிறோம். அதுபோல் மாணவிகள் 136 புள்ளிகளை பெற்று ஒட்டுமொத்த சாம்பியன்ஷிப் பட்டத்தை தொடர்ந்து 2வது முறையாக பெறுவது இன்னும் மகிழ்ச்சி அளிக்கிறது. 7 வயதுக்குட்பட்ட மாணவிகள் பிரிவில் 400 மீட்டர், 800 மீட்டர், 3000 மீட்டர் என 3 பிரிவுகளிலும் 15 வெற்றி புள்ளிகளை பெற்று முதல் இடத்தில் தனிநபர் சாம்பியன்ஷிப் பட்டத்தை சஞ்சிதா பெற்றுள்ளார். 400 மீட்டர் ஓட்டப்பந்தயம், 400 மீட்டர் தலை தாண்டுதல் ஓட்டம், 800 மீட்டர் ஓட்டம் ஆகிய 3 பிரிவுகளிலும் 15 வெற்றி புள்ளிகளோடு முதல் இடத்தை பெற்று தனிநபர் சாம்பியன்ஷிப் பட்டத்தை வென்றுள்ளார் 12ஆம் வகுப்பு மாணவன் மிதுன். வெற்றி பெற்றவர்களுக்கு பள்ளி நிர்வாகத்தினரும் முதல்வரும் ஆசிரியர்களும் வாழ்த்துக்களை தெரிவித்தனர். 5ஆம் வகுப்பு 10ஆம் வகுப்பு மாணவர்களுக்கு டிடி தடுப்பூசியானது நமது பள்ளியிலே சுகாதாரத்துறையின் மேற்பார்வையில் போடப்பட்டது. இந்த தடுப்பூசியானது தொற்றுகளால் ஏற்படக்கூடிய பாதிப்பிலிருந்து நம்மை பாதுகாத்து நமது உடலில் நோய் எதிர்ப்பு சக்தியை உருவாக்கிறது. பால் என்பது கால்சியம் நிறைந்த உடலுக்கு தேவையான ஒரு முழு உணவாக பார்க்கப்படுகிறது. பால் குடிப்பதால் உடலுக்கு நல்ல சக்தியும் எலும்புகளுக்கு உறுதியும் கிடைக்கிறது. நாட்டு பசும்பாலில் உள்ள பீட்டா கேசின் என்னும் புரதம் உடலை வலிமையடை செய்கிறது. இவ்வாறு பாலில் உள்ள அனைத்து சத்துக்களும் பற்றி குழந்தைகளுக்கு தெளிவாக ஆசிரியர்களால் எடுத்துரைக்கப்பட்டது. அது மட்டுமல்லாமல் பால் சார்ந்த பொருள்கள் என்னென்ன என்றும் அவற்றினால் குழந்தைகளின் வளர்ச்சிக்கு எவ்வாறு உதவுகின்றன என்பதும் பற்றியும் தெளிவாக விளக்கப்பட்டது. ஆடி மாதத்தில் வரக்கூடிய விரதங்களில் மிக சிறப்பானதாக கருதப்படுவது வரலட்சுமி விரதமாகும். ஒவ்வொருவரும் தனது வாழ்வில் இன்பம், சுபிட்சம், செல்வம் நிலைத்திருக்க மகாலட்சுமியை வீட்டிற்கு வரவழைத்து வழிபடுவதுதான் மகாலட்சுமி விரதமாகும். நாங்கள் எங்கள் பள்ளியிலும் மகாலட்சுமியை வரவழைத்து வெகு விமர்சையாக கொண்டாடினோம். ஒவ்வொரு வாரமும் நமது பள்ளியில் வார இணை செயல்பாடுகள், மாணவர்களின் சிந்தனைகளுக்கேற்ற பல்வேறு விதமான செயல்பாடுகள் கொடுக்கப்படுகின்றன. அந்த வகையில் இந்த வாரமும் 1 முதல் 3ஆம் வகுப்பு குழந்தைகளுக்கு காகித தாள்களை கொண்டு பொம்மைகள் செய்தல், 4 மற்றும் 5ஆம் வகுப்புகளுக்கு காகிதம், துணி, அட்டைகள் இவைகளை பயன்படுத்தி பொம்மைகள் செய்தல், 6 முதல் 8ஆம் வகுப்பு குழந்தைகளுக்கு நமக்கு தேவையில்லாத பொருட்களை தூக்கி எறியாமல் அதை எவ்வாறு உபயோகமாக புதிய பொருளாக மாற்றி பயன்படுத்தலாம் போன்ற செயல்பாடுகளில் கொடுக்கப்பட்டன. குழந்தைகள் இச்செயல்பாடுகளில் ஆர்வமாக பங்கேற்றனர். அது மட்டுமல்லாமல் இந்த வாரம் 50 மதிப்பெண்களுக்கு ஸ்பெல்வெல் தேர்வானது நடைபெற்றது. மேலும் செய்திகளை தொடர்ந்து அறிந்து கொள்ள இணைந்திருங்கள் கொங்கநாடு மெட்ரிக் நியூஸ் எக்ஸ்பிரஸுடன். நன்றி.